அதாட்ட முருகாட்ட சரி சரி பேசாம சொல்லவா சொல்றேன். அம்மா வந்து என்கிட்ட இப்போ வந்து எப்படி குறி சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 3 வருஷம் அம்மாவுக்கு பூக்குழி இறங்கி அதுக்கு பின்னாடி வந்து அம்மாவை தேடி போயிட்டு இருந்தேன். 4.5 மாதம் இங்கே நட்டத்தில் இருந்துட்டு அம்மா வாரம் வரீமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டு இருக்கு. அப்போ சொல்லிட்டு வந்துட்டு 6 வருஷம் என்னால் போகலைன்னா நான் பூக்குழி ஆனால் இறங்கிட்டு இருக்கேன். அம்மாட்ட ஆனால் கோயிலுக்கு போக முடியல. அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நான் அம்மாட்ட போயிட்டு 1 வருஷம் அவள்கிட்ட போய் தீத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். தீத்தை வாங்கி சாப்பிட்டு எனக்கு இந்த கை சுத்தல தூக்கவே முடியாமல் இருந்துச்சு. நான் அம்மாட்ட போய் தீத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு கோயில் போயிட்டுருக்கப்ப எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு வேலை வேணுமா, நிரந்தரமான ஒரு வேலை வேணும், அதுக்கு எனக்கு வழி விடணுமான்னு சொல்லிட்டு 5 வாரத்தில் எனக்கு டாட்டா ஏசி வாங்கி தாமான்னு சொல்லி. ஆனால் நான் போய் 3 வாரம் போனேன். 4வது வாரம் கோயிலுக்கு போல் 5வது வாரம் டாட்டா ஏசி என் வீட்டில் நின்றுச்சு. ஆனால் என் கையில் வெறும் 60,000 வச்சுருந்தேன். ஆனால் அம்மா வந்து எனக்கு 2,90,000 அந்த வண்டி வாங்கி கொடுத்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு காசு, எப்படி வந்துச்சுலாம் தெரியாது. ஆனால் 5 வாரத்தில் எனக்கு வண்டி வாங்கிட்டு அப்புறமாக்கா அம்மா சரி அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். சரிம்மா அப்படின்ட்டு திரும்ப நான் கோயிலுக்கு போயிட்டே இருந்தேன். நானாக நிறையா பேருக்கு கல்யாணம் வந்து ஒவ்வொருத்தர் இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி எனக்கு எங்கள் அண்ணனுக்கு வேண்டிக்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒருத்தருக்கு ஆம்பளை பிள்ளை வேண்டிக்கிட்டு அவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இந்த 2 பேருக்கு கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிட்டு அவளுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. படிப்படியாக அம்மா எனக்கு எல்லாமே நான் கேட்டது பூரா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி எனக்கு ரொம்ப நம்பிக்கை, நம்ம கேட்குறதெல்லாம் அம்மா நம்ம கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா தேடி போனேன். 1 வருஷம் கழித்ததும் எங்கள் ஊரில் ஆடி திருவிழா சொக்கலிங்கத்தில் சரி நம்ம பிறந்த மக அங்கே வந்து பூந்த ஊர், சரி காப்பு தண்ணி நம்ம அங்கிட்டு போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 15 நாள் போகாமல் இருந்துட்டு அப்புறமாக ஆடி மாதம் திருவிழா முடிஞ்சு தான் அங்கே போய் உட்காந்ததுமே அம்மா வந்து தலையில் அமுக்குச்சு. அமுக்கவும் நான் கேட்டேன், ஏம்மா மக வழியும் கோவப்பட்டு தலையில் அமுக்குறியாம்மா, மன்னிச்சிருமா, நான் மக வராது தப்புத்தேம்மா, என்னை மன்னிச்சிருமா, நான் இனிமேல் வருவீம்மா அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ அருள் இறங்குனது எனக்கு தெரியலை. அப்போதே அவள் இறங்கியிருக்கான்றது எனக்கு தெரியலை. அப்புறம் சரின்னு நான் வீட்டுட்டு இருக்கப்போ ஒருத்தவங்களுக்கு யதார்த்தமாக வந்து அவள் பிரச்சனை சொல்கிறப்ப அம்மா தானாக வந்து குறி சொல்லிச்சு. சொன்னது கூட அவளுக்கு உண்மை. அப்புறம் இன்னும் 2 பேர்த்துக்கு அம்மா வந்து சொல்லிச்சு. அவள் சொன்னதெல்லாம் உண்மைன்னாக. அதுக்கடுத்து நான் அம்மாட்ட போய் கோயிலில் வந்து கேட்டேன், அம்மா குறின்னு வந்து உட்காந்தீங்கன்னா வந்து சொல்லுவீங்களான்னு கேட்டதுக்கு அம்மா சொல்லிட்டான்னு சொல்லிச்சு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இது உங்களுடையது சொல்லி அவரே. நான் தான் முடியாமல் இருந்து 3 தடவை அம்மா பார்த்து ரொம்ப முடியாமல் உசுறு குலைக்க முடியாமல் கிடந்தது. அப்புறம் அம்மா வந்து அம்மாட்ட பார்த்து அம்மாட்ட காணிக்க வச்சு குறி வச்சது. அம்மா காப்பாற்றி கூப்பிட்டு வந்து இங்கே இந்த வீட்டில் உட்கார வச்சிருக்கா. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவதே வசந்தவ, அவள் பார்த்துக்குருவா. அத்தைக்கு காணிக்க வச்சதுன்னு சொல்லுங்க. கத்தைக்கு காணிக்க குறி வச்சது நாங்கள் வச்சோம். இன்னைக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம். எங்கள் அம்மா எங்களை கூட்டி போய் சந்தோஷமா பார்த்துக்கிறா. ஆயுசுக்கு எங்கள் அம்மாவுக்கு பூக்குள்ள இறங்குவான், கெடா வெட்டி பொங்க வைப்பான் சந்தோஷமா. எல்லாமே அவள் பார்த்துரு. அவளை சொல்லிகிட்டே இருக்கணும்னா அவளை போல சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து அது இல்லையே இல்லை. எனக்கு தொழில் என்ன பிரச்சனையா அவள் பார்த்து கொடுப்பா. எதுலேயுமே எங்கள் அம்மா எனக்கு என்றைக்குமே நான் செத்துருவான்னு துணை நிற்பா. வண்டி வேணும்னு கேட்டேன் நான், உடனே வண்டியும் வாங்கி கொடுத்தா. அதே அம்மா பேரே போட்டு வண்டி ஓடுதுன்னு அம்மா பேரே போட்டு அவ்வளோதான். இன்னைக்கு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமா நாங்கள் இருக்கோம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறது சொல்லுங்க. காலில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப முடியாம கிடந்தேன் நான். அம்மா வந்து அக்னியா வந்து அவ வந்து காத்து கூட்டிட்டு வந்து இன்னைக்கே வந்து 2 நாளா நான் என் பிள்ளை 1 மாசம் நடந்துருந்தேன். ஆனா 2 நாளா எழுந்திரிச்சு நான் நடந்தேன். அவதே நடக்க வச்சா. எங்கே போனாலும் விழுந்த இடத்துலயும் அவதே வந்து தூக்குனா, ஆஸ்பத்திரிலையும் அவதே அக்னி அவதாரமா வந்து நின்றாத்தா. அவதான் எல்லாமே அதுக்கு எங்களுக்கு. என் பிள்ளைக்கு நான் எங்க இருந்தாலும் வருவேன். என்னை நம்பி என் பிள்ளை இந்த இடத்துக்கு என்னை தேடி வந்து யாராருக்கு என்ன பிரச்சனையோ எனக்கிட்ட வந்து தாய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு தாய், தீர்த்து வைன்னு சொன்னா இந்த மகன் மூலமா வந்து நான் தீர்த்து வைப்பேன் தாயி. நான் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த கலியுகத்துல வந்து இந்த மகள்கிட்ட வந்து நான் குடி வந்திருக்கிறேன். என்னை தேடி வந்து என்னை நம்பிக்கையோட அம்மா நான் உன் பிள்ளைமா என்னை காத்து கொடுமான்னு சொல்றப்ப நான் எல்லா பிள்ளைக்கும் நான் வெற்றியாகி கொடுத்துக்கிட்டே தாய் இருக்கிறேன். நான் யாருடைய பிரச்சனையும் வந்து என் பிள்ளைக்கு என்ன எப்ப செய்யணுன்றதை நான் தெரிஞ்சு என் பிள்ளைக்கு தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வர்றவங்க எல்லாருமே நீண்ட ஆயுளை நிறைஞ்ச செல்வத்தை என் பிள்ளைக்கு நான் குடிப்பின்னு நான் வந்திருக்கேன் தாயி.
இந்த தாய் என்னைக்குமே நான் தச்சுருப்பா இருப்பேன். உங்களுக்கு கேட்குற வரத்தை நான் குடிப்பேன். இந்த மகள்கிட்ட வந்து யார் காலில் விழுந்து திண்ணூறு வாங்கி நெத்தியில பூசிக்கிறீங்களோ அவளுக்கு தீராத பிரச்சனையும் நான் வந்து இந்த மகன் மேல தீர்த்து வைப்பேன் தாயி. இந்த இடத்துல நான் வந்து குடி கொண்டுட்டேன். இந்த இடத்துல என் பிள்ளையை வாழ வச்சு என் பிள்ளையை தேடி வர்றவளையும் வாழ வச்சு என்கிட்ட வர்ற என்னை தேடி வர்ற என் மகளுக்கிட்டையும் நான் எல்லாத்தையும் வாழ வச்சு இந்த இடத்துல பேர் வாங்க வைப்பேன் என் பிள்ளைக்கு. சரி தாயி, நீதே எல்லாமே, நீதே எல்லா பேரும் புகழ எல்லாம் வாங்கி கொடுக்கணும். எல்லாரும் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தாயி, இந்த இடத்துல கொண்டாந்து ஒப்படைங்க. இந்த தாய்கிட்ட வந்து ஒப்படைங்க. இந்த தாய் சரி பண்ணி கொடுக்குறேன். இந்த மகளுக்கு நான் சொன்ன வாக்குக்கு வருவி என் பிள்ளை எந்நேரமும் கூப்பிட்டு அம்மான்னு நெத்தில திணுற வச்சு வாதாயின்னு சொன்னா நான் சத்தியமா கட்டுப்பட்டு என் பிள்ளைக்கு வந்து ஆபத்துக்கு வந்து யார் வந்து என் இடத்துல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஓடியாந்து நெத்தில திணுற பூசுனாவே என் பிள்ளையோட பிரச்சனை தீப்பி அவ கேட்டு வர்ற வரத்தையும் நான் வந்து நிறைவேற்றி வைப்பேன் தாயி. இந்த அக்கினி தாய் இந்த இடத்துல நிரந்தரமா குடி கொண்டுட்டி இந்த தாயை தேடி வாங்கத்தா நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். சரியா தாயி? என்ன கேக்குறீங்களா அந்த வார்த்தை இந்த தாய் நான் வாரி வழங்குறேன். இது சத்திய வாக்குதா, சத்திய வாக்கு. உங்க நம்பித்தனத்தை எல்லா மக்களும் எல்லாரும் வரும், எல்லாரும் நம்ம சந்தோஷமா நல்லபடியா வச்சுக்கணும் தாயி. அம்மா அது உனக்கு என்னன்னு கேளுங்க டக்கு டக்குன்னு. காலையில நான் வந்தேன், உனக்கு தேடி வந்தேன் தாயி. எனக்கு ஏன் இப்படி காட்டுச்சு எதா இருந்தாலும் இப்ப உன்னை நம்பிட்டு இந்த பிள்ளைங்க இருக்கிறான் தாய், எதுவுமே வராம நீ பாத்துக்கணும் தான். நான் இருக்கேன் தாயி. சரிதா, நான் இருக்கேன். என் பிள்ளைகளுக்கு நான் சமாதானத்துக்கும் என் பிள்ளைகளை ஒருநிலைப்படுத்துறதுக்குந்தே நான் இந்த இடத்துல இன்னைக்கு கூடி உட்கார சொன்னி என் பிள்ளைய வந்து இந்த இடத்துல என்ன முறையிடுதுகளோ அதை நான் வெற்றியாக்கி கொடுப்பேன் தாயி. நீ கவலைப்படாத. சரியாத்தா? இந்த தாய் வந்து எப்பயுமே இந்த இடத்துல இருக்குன்னு நினைச்சிருக்க. இந்த தாய்கிட்ட வந்தாவே அதை நான் வெற்றியாக்கி கொடுக்குறேன் தாயி. சொல்லு தாயி. அவங்க 90 வாங்கிக்கோங்க. அப்புறம் அம்மா கூப்பிட்றப்ப போய் 90 வாங்கிக்கோங்க. உள்ள உட்கார மாஜிரா 6 மாசம் போகட்டும். சரியா தாயி? உன் மகளியத்தை மீட்டு நான் கொண்டு வந்து தருவேன். சரியா? நான் மீட்டு எடுத்து தரேன். இந்த தாய் மேல அம்மா நீயே கெதின்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் எந்த இடத்துக்கும் தேடி போக மாட்டேன் இனிமேலு. நான் நீ உன்னைய மட்டும்தான் தேடி வருவேன்னு சொல்லியிருக்கேன். சரியா? தெரிஞ்சா தெரியாம நான் எந்த இடத்துக்கு போயிருந்தாலும் என்னை மன்னிச்சிருந்தாயின்னு சொல்லிட்டேன். என் கால் உன்னைய மட்டும்தான் தேடி வரணும். நான் உன் அக்கடியில இறங்குவேன்னு ஆயுசு இருக்க வரை நான் இறங்குவேன்னு சொல்லிட்டேன். என் தலையில இருக்க பிரச்சனை நீ தீர்த்து வைன்னு சொல்லிட்டேன். செமையை என்னால தாங்க முடியல தாயி. இனிமேல் வந்து செமையை தூக்கி வச்சா என் உயிரை எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நான் இருக்கிறேன். சரியா தாயி? நான் உனக்கு சரி பண்ணி தரேன். பிடித்தா? இதை வந்து குடிவா. அவனுக்கு தெரியாது. நீ வா மாஜிரா. ஆஜிரா நீ நல்லா தீர்த்து வைக்கிறீதா? என் பிள்ளை இந்த இடத்துல வந்த பிள்ளைகளுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். சரி தாயி, சரி தான். என் பிள்ளைய முடக்கிருக்காயே. நான் என் பிள்ளை சொல்லிச்சு இத்தனை நாளைக்கு நான் உன் சன்னதியில வந்து காலை வைக்கணும். அப்பதே நீ இருக்கிறீங்கள நான் நம்பின்னு சொல்லிச்சு. நான் நம்ப வச்சுட்டி என் பிள்ளைக்கு கையில சமயத்தை கொடுக்குறேன். செஞ்சவளை நான் முடக்கி காட்டுறேன் தாயி. நீ தைரியமா இரு. நீ தைரியமா இரு. நான் தீர்த்து வைக்கிறேன். இப்படி வாதாயி எழுந்துச்சு வாத்தா. அரசனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். என் வாழ்க்கையில மன நிம்மதியை கொடுக்கணும். என் மனசுல நிம்மதியே இல்லாம இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தாயி. மன நிறைவு இல்லாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தாயி. எனக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னு வந்து கேட்டு உட்காந்துருக்கத்தா. அந்த நிம்மதியை கொடுக்குறேன். என் கணவனுக்கு கை நிறைய ஊதியத்தை கொடு. எனக்குன்னு ஒரு மனையை எழுப்பி கொடு. எனக்கு மன நிம்மதியை கொடுதாயின்னு சொல்லியிருக்கத்தா. எங்களுக்கு ஒரு சொந்த தொழிலையோ வேலையோ ஏற்படுத்தி கொடுத்தாதே என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முடியும் தாயி. எனக்கு நிறைவேற்றி வைத்தான்னு மனசுல உள்ளத்துல நீ கும்பிட தெய்வத்திட்ட சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க. நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன். பிடித்தா? என்னம்மா எடுத்துட்டியாம்மா?
டே வாப்பா அவனை கூப்பிடுமா துண்ணூறு வாங்க துண்ணூறு வாங்க வா சார் இங்கிட்டு வா. ஏய் சும்மா எந்திரிச்சு போ. மீனாட்சி அம்மா நேரத்தில் சொல்லிச்சா இல்லை சொன்னாதே தெரியும்.